ஆனா பின்னாடி இப்படி ஒரு இயக்கம் இருந்து இயக்க முடியுமா உண்மையிலேயே? ஒரு இவ்வளவு பெரிய அரச கண்ட்ரோல்ல வச்சிருக்க பிஜேபிங்கிற ஒரு கட்சிய ஒரு அமைப்பு இயக்குது. அதுவும் வந்து மதவாத ரீதியா பிற்போக்கு சிந்தனைகள் கொண்ட ஒரு அமைப்பு வந்து ஒரு கட்சியை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத நான் எப்படி நம்புறது? இல்ல எப்படி அத புரிஞ்சுக்கிறது? இல்ல. இந்த மாரி ஒரு அமைப்ப வச்சுக்கிறதுடைய அட்வான்டேஜ் என்னன்னு நம்ம பார்க்கணும். இப்போ ம். சமீபத்தில இப்ப இதே வச்சுக்கலாம். மனுவை புகழ்ந்து மனுநீதி அவரு தான் பெரிய ஆளு அப்படின்னு நம்ம எழுதுறத வந்து பிஜேபிக்காரர் ஒருத்தர் செஞ்சா உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிரும். ம். ஆர்கனைசர் பத்திரிக்கையில ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தர் கட்டுரை எழுதுறாரு. ம். மனுவ புகழ்ந்து. ஆ அதே மாதிரி மேற்கு வங்கத்தில நீதிபதியா இருந்தவரு ஓய்வு வாங்கிட்டு டக்குன்னு போய் பிஜேபில சேர்ந்துக்கிறாரு. ம். ஓய்வு வாங்கும்போது அவர் சொல்றாரு, ஆர்எஸ்எஸ் ஒரு முக்கியமான அமைப்பு அப்படின்னு பேசுறாரு. இப்படி பல்வேறு உதாரணங்கள சொல்ல முடியும். அப்போ அரசின் பல்வேறு பொறுப்புகள்ல அதிகாரம்ங்கிறது என்னைக்குமே பலன் குடுக்கிறதா இருக்குல்ல. அங்க வந்து கட்சிக்காரனா செயல்பட முடியாது. ஆனா ஆர்எஸ்எஸ் காரனாக தன்னை வைத்துக்கொண்டு செயல்படலாம் தானே. ஒண்ணு. ம். 2வது வந்து ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்குகளுடைய சாகாக்கள்ல நடக்கிற பயிற்சிகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அது வந்து மத வாக்கு வங்கிய உருவாக்குறதுக்கு உதவி செய்யும். அத ஒரு கட்சியா செய்யும்போது எக்ஸ்பிளிசிட்டா ஒரு கட்சி இத செய்யுது அப்படின்னு வந்துரும். இப்ப ம். பசு குண்டர்கள் அப்படிங்கிறவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க? ம். பஜ்ரங் தள் பல இடங்கள்ல வன்முறை செய்யுது. அவங்க யார சார்ந்தவங்க? மாட்டு கறிய சாப்பிட்டாங்கங்கிறதுக்காக, மாட்டு தோல உரிச்சதுக்காக 5 பட்டியல் சாதி மக்கள கொலை பண்ண ஒரு மிகப்பெரிய வன்முறை வந்து வட இந்தியாவுல விஹெச்பி அத ஆதரிக்குது. அவங்க யார சார்ந்தவங்க? இத போய் பிஜேபி செய்யுமா? இவங்களுக்கு எல்லா ஓட்டும் வேணும்ல. ம். அப்போ இந்த வன்முறைய விதைச்சா அந்த இடத்துல நமக்கு பலன் கிடைக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு சமூக பிளவை ஏற்படுத்த முடியும். பிளவை ஏற்படுத்தின பிறகு எந்த பக்கம் சாஞ்சா சாத்தியம், சாதகமோ அந்த பக்கம் சாஞ்சுக்கலாம். இப்படியான ஒரு வசதிய வந்து இந்த இந்த அமைப்பு கட்டமைப்பு அவங்களுக்கு குடுக்குது. ஓகே. இந்த ஷாகாவ ரொம்ப பெருமைப்படுத்துறாங்க. ஒழுக்கம், ஒழுக்கம், ஒழுக்கம். ஷாகாவுல வந்து வதந்தி பரப்புவதற்கும், பொய்களை சொல்வதற்கும், புனைவுகளை வரலாறாக சொல்லுவதற்கும், இதை எல்லாமே மௌனமாக இருந்து கொண்டு வாய்ப்பு இருக்கிற இடத்துல திணிப்பதற்குமான பயிற்சிகள் தான் நடக்குது. ஓ! இத வந்து நம்ம அவங்க ஏன் இது வெறும் உடல் பயிற்சியா? கிடையவே கிடையாது. வெறும் உடல் பயிற்சி செய்யறதுக்கு எதுக்கு ஒரு அரசியல் இயக்கம் வந்து மெனக்கெட்டு பண்ணணும்? ம். அவங்களுக்கு அப்புறம் எதுக்கு தத்துவம், கொள்கை அதையே அவங்க தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணணும். ஸோ அவங்க அத செய்றாங்க. இது கன்னியாகுமரியில சமய வகுப்புகள் அப்படிங்கிறதுக்குள்ள புகுந்துகிட்டு, ம். அதனுடைய பாடத்திட்டத்தை எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்க. ஓ! அதாவது பொதுவா மத பிரச்சாரத்துக்கான சமய வகுப்புகள், கிறிஸ்தவர்கள் எப்படி ஞாயித்துக்கிழமை கலந்துக்கிறாங்களோ, அதே அது மாரி மாரி புரியுது. இந்துக்களுக்கு கலந்துக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்குறாங்க. ஆனா, அதுக்குள்ள ஆர்எஸ்எஸ் புகுந்து, அதனுடைய பாடத்திட்டத்துல வெறும் மத பெருமிதம் மட்டுமல்ல, பிற மத வெறுப்பை கலப்பது, அந்த மத பெருமிதம்ங்கிறதையே தொடர்ந்து செய்வதுங்கிறது ஒரு வாக்கு வங்கி உருவாக்குறதுக்கான வேலை. இந்த வாக்கு வங்கி உருவாக்குன பிறகு, இந்த வாக்கு வங்கிக்கு நியாயமான கட்சி இதுதான்.